பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூயாவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் இன்று அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை வகுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுக்கு மேலும் நீர் செய்ய போகும் நன்மைக்காகவும் நாங்கள் முன்கூட்டியே நன்றி சொல்கிறோம். அதற்காக எங்களை ஆயுத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள என்ன தேவையோ அதை எங்களுக்கு தந்து, அதன்படி நடந்து, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து, எங்களுக்கு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியையும், இந்த வாழ்க்கைக்கு ஒரு தகுதியான ஒரு கிருபையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் இன்று உம்முடைய வார்த்தை கேட்கிறதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நீர் தாமே எங்களுக்கு உள்ளது எல்லாத்தையும், படிக்கப் போகும் எல்லாத்தையும் எங்களுக்கு புரிய வைத்து அதன்படி நடக்க எங்களுக்கு தூய ஆவியானவர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இதோ இந்த மீட்டிங்கை நீர் தாமே வழிநடத்தும். நாங்கள் எது பேசினாலும் உலகத்தில் உள்ள எதையும் பேசாமல் பைபிள் திருவிவிலியம் என்ன சொல்கிறோம் அதை மட்டுமே பேச எங்களுக்கு ஒரு அழுகை தன்மையை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னை மறைத்து நீர் தாமே பேசப் போகின்றீர், அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்த பெயராலே ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். சரி, போன வாரம் நாம் என்ன பார்த்தோம்னா, ஆவியானவரின் வருகையும் அவருடைய வல்லமையும் பார்த்தோம். நம்ம எசேக்கியேல்ல படித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கடின உள்ளத்தை கொடுக்காமல் ஒரு புதிதாக ஆவியை நம்ம அதை போய் பார்த்துட்டோம் போல. எசேக்கியேல் 36, 26லேருந்து 27. ஆமாம். 26, 27. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, தூய ஆவியானவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். இந்த 26, 27 எந்த இடத்துல நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வருதுன்னா, நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உளமாற நம்பி வாயால அறிக்கையிடுறோமோ, அந்த தருணத்திலேயே என்ன ஆகுது, நம்மளுடைய பழைய பழைய சாகசம் கிடையாது, பழைய எண்ணங்கள், பழைய நெறிமுறைகள் எல்லாத்தையும் எடுத்துவிட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை போல எல்லாமே புதுசா, சிந்தனையிலிருந்து எல்லாமே புதுசா நம்மளுக்கு தூய ஆவியானவர் மாற்றி கொடுக்கிறார். பிரைஸ் காட். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்ன? அவர் அங்க 27 என்ன சொல்றாரு? என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். அப்போ கடவுளோட நீதியையும் நியமங்களையும் அவருடைய நெறிகளையும் கவனமாக செயல்படுத்த நமக்கு இந்த தூய ஆவியானவர் ஒரு ஒரு பெரிய உதவி செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதாவது ஒருத்தர் இப்போ நான் இங்கே கடவுளுடைய வார்த்தையை நான் ஷேர் பண்ணுறேன்னா, இது என்னுடைய சொந்த நாட்டத்தினால கண்டிப்பாக முடியாது. மாறாக
தூய ஆவியானவர் என்ன பண்றார்? எனக்குள்ளே இருந்து செயல்படுத்தி எல்லாத்தையும் செயல்படுத்துறார். பிரைஸ் காட். அப்போ நான் ஒரு நீதியை கடைபிடிக்கவும், நியமங்களை கடைபிடிக்கவும், நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் எனக்கு தூய ஆவியானவர் தேவைப்படுகிறார். அதான் தூய ஆவியானவரின் வருகையும், வல்லமையும் நாம பார்த்தோம். அவர் எதற்காக வரார்? நம்ம நம்ம நம்மளை பாவத்தில இருந்து மீட்டு, நமக்கு நிலைவாழ்வை குடுப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு வந்து சென்று அ அத வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இத எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தி, இயேசு கிறிஸ்து குடுத்த அந்த நிலைவாழ்வை எப்படி நாம பெற்றுக்கொள்வது? அதற்கு தூய ஆவியானவர் நமக்கு ஒரு வழிவகுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கீழ்ப்படிகிறதுக்கு, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிகிறதுக்கு, அவருடைய வார்த்தைய கேட்கிறதுக்கு, அவருடைய வார்த்தையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு, அத செயல்பாட்டுல காட்டுறதுக்கு, எல்லாத்துக்கும் தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து ஆக்ட்ஸ் 18 10:38ல நாம் பார்க்கிறோம். அ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, நாசரேத் இயேசுவை தூய ஆவியாராலும், வல்லமையாலும் அ ஓகே எப்படி வரும்னா, அத போய் பார்ப்போம். இங்கிலீஷ்ல கிளீனா தெரியும். ஓகே. திருத்தூதர் பணி. கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். அப்போ நம்ம கடவுளுடைய ராஜ்யத்துல இருந்து ஒரு நல்லது செய்யணும்னா கூட நமக்கு தூய ஆவியானவரும் அவருடைய வல்லமையும் தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரின் வல்லமை வழியாக அவர் என்ன பண்றாரு? அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 12:14ல, நான் செய்த அனைத்து காரியங்களையும் ஏன் அதர்மிட மேலான காரியங்களையும் உங்களால் செய்ய முடியும். அவர் என்ன சொல்றார்? ஏனென்றால் அடுத்த வசனம் சொல்றார், ஏனென்றால் நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் சொல்றார், இந்த துணையாளரை வைத்துக்கொண்டு நான் என்ன விஷயம்லாம் செஞ்சேனோ அதை நீங்களும் செய்யலாம். இயேசு கிறிஸ்து நாசரேத் இயேசுவை தூய ஆவியானவர் கடவுள் தூய ஆவியான வல்லமை பொழிந்தருளினார். அதே மாதிரி நமக்கும் தூய ஆவியானவரின் வல்லமை பொழியப்பட்டுள்ளது. அப்போ இப்போ கடவுள் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் இருக்காரு, தூய ஆவியானவர் இருக்காரு. அந்த அஹ், மூவொரு கடவுளும் உள் நம்முள் இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க வந்து அவங்க 3 பேருமே என்னன்னா, நம் அனைவரையும் அவங்களுடைய பாதுகாப்பிலும், அவங்களுடைய அரவணைப்பிலும் வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுகிறார்கள். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியானவர் வல்லமை இருப்பது போல, நம்மேலும் தூய ஆவியானவர் வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை கொண்டு நாம் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ, அதை நம் அனைவராலும் செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்தி கூறுகிறது இந்த திருவிவிலியம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இத தான் நாம வந்து போன வாரத்துல பார்த்தோம். அவருடைய வல்லமை, அவர் அந்த தூய ஆவியானவர் வல்லமையை வச்சு நம்ம நெறைய விஷயம் பண்ணலாம். ஓகேவா? நம்ம இன்னொரு வசனம் ஒண்ணு பார்ப்போம். நாம கொஞ்ச நாளைக்கு இந்த தூய ஆவியானவர பத்தி பார்க்க போறோம். எஸ்ஐயா 28:11.
ஓகே. ஆனால் ஆனால் குழலறிய பேசும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். குழலறிய பேச்சும் புரியாத மொழியும் அதான் பலமொழி பாஷை பேசுவோம்ல அதான். கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். ஓ! ஷேர் பண்ணலையா? ஒரு நிமிஷம். 28:11. ஆனால் குழல குழலறிய பேசும் புரியாத மொழியும் கொண்டோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இப்போ இப்போ இஸ்ராயேல் மக்கள்ல வந்து அ இந்த பாரசீஸ், அ சதுசேயர், பரிசேயர், வரி தண்டுபவர் அந்த குரூப்ல பிரைஸ் காட். அவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்கலாம் வந்து ரொம்ப படிச்சவங்க. என்ன படிச்சவங்கன்னா, பிஹெச்டி, எம்பிஏ எல்லாம் படிக்கல. அவங்க வந்து இந்த சட்ட நூல் அறிஞர்கள், வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன படிச்சாங்கன்னா, முதலாவது 5 புத்தகங்கள், திருவிவிலியத்துல இருக்க முதலாவது 5 புத்தகங்கள் தான் அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பைபிள். ஏன்னா, அவங்க சட்டத்த பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கை. அத வச்சு தான் அவங்க வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து அததான் புக்ஸ் ஆஃப் டோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது அது அந்த அந்த முதலாவது 5 நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம், ஆ எக்ஸோடஸ் விடுதலை பயணம், டியூட்ரானமி அதாவது இணைச்சட்டம், அ லேவியர், எண்ணிக்கை 5. தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம். இது 5ம் அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். இத தான் அவங்க வந்து பயங்கரமா படிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இந்த இந்த இடம் இது எங்க இருக்குன்னா, அவங்க அவ்ளோ தெளிவா சொல்லுவாங்க. பால் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, "நான் பரிசேயருக்கு பரிசேயர்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாரசி ஆஃப் பாரசி. கமேலியல்ன்ற ஒரு பெரிய ஒரு ராபி டீச்சர். அவர்கிட்ட படிச்சிருப்பார். பிரைஸ் காட். ஓகேவா? ஆனா, ஆ இப்ப பாருங்களேன். சீடர்கள பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதுவுமே படிக்காதவங்க. அ எழுத்தறிவோ, பகுத்தறிவோ இல்லாதவர்கள். அவங்க சாதாரண ஒரு மீனவர்கள். அவங்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இந்த மாரி சதுசேயர் மாரியோ, பரிசேயர் மாரியோ எதுவும் பிரிச்சு பேசத் தெரியாது. அவங்க அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு அடிமட்டமான ஒரு வாழ்க்கை. பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அங்க தான் போய் அந்த 12 பேரையும் செலக்ட் பண்றாரு. 12 பேரையும் செலக்ட் பண்ணி, அவர் என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் கற்றுக் குடுக்கிறார். அந்த 3 வருடத்தில் என்ன பண்றாருன்னா, என்னலாம் கத்துக் குடுக்க முடியுமோ நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த கடைசி இந்த எல்லாம் இந்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. பிரேஸ் காட் அந்த ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, கப்ஸ் டே, ஸ்கவுட்ஸ் டே அந்த இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜாலியா இருக்கும். இந்த ஜனவரியில பார்த்தீங்கன்னா, அந்த 3 எதெல்லாம் விட்டாங்களோ, அந்த 3 மாசத்துல டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ அதே மாரி கடவுள் 3 வருஷத்துல என்னலாம் தெளிவா சொல்லிக் குடுக்க முடியுமோ, எல்லாத்தையும் தெளிவா அந்த மாரி கிடையாது. தெளிவா சொல்லிக் குடுத்துட்டாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சில நேரத்துல சூழ்நிலைக்கு ஏற்றாப்பல் ஏற்றார் போல அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், அதுக்கு ஏத்த மாரி அவங்க பேச்சு, அவங்க நடவடிக்கை எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஆனா, எப்போ அவங்க எல்லோரும் வந்து அ மேல் வீட்டு அறையில் மெப்பர் ரூம்ல இருக்கும்போது, தூய ஆவியானவர் எப்போ அங்க வந்து எ எ ஓகே. அது வந்து என்னன்னா, ஒரு இன்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அப்படி சொல்லலாம். ஓகேவா? அதாவது தூய ஆவியானவருடைய இது வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து யோவான் 20:21ல வந்து இயேசு சொல்லுவாரு. இயேசு மீண்டும்
இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஓகே இது வந்து ஓகே யோவான் கரெக்ட். மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்கிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஓகே. இப்போ என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் ஓகேவா? தீத்தம் தோமான்னு சொல்லுவாங்க. நாம என்ன சொல்லுவோம்? நம்பிக்கை கெட்ட தோமையார் அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் காட். ஆனா அவர் அந்த இடத்துல இல்ல. ஆனாலும் அவரை பார்த்தீங்கன்னா, அவர் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். இந்த 12 பேர்ல, அந்த 120 பேர்ல இருக்கிறவங்களும் அவரும் ஒருத்தர் அங்க. ஓகேவா? இப்போ இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல், ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல்ன்றது 1. அப்புறம் தூய ஆவி ஆட்கொள்ளப்படுதல் 2. அதுதான் திருத்தூதர் பணிகள்ல 2ல வந்து பார்ப்போம். மேலும் நெருப்பு போன்ற பிளவுகள் நாம் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இது பண்றார். அடுத்தது தூய ஆவி ஆட்கொள்ளப்படுதல். நாம எப்போ தூய ஆவியை பெற்றுக்கொள்கிறோம்? நம்மளுடைய அந்த கன்ஃபர்மேஷன் டைம்ல நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பிரேஸ் காட். அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கே சத்தியமா அது தெரியாது. ரீசெண்டா தான் நான் பைபிளை பத்தி படிக்கும்போது தான் தெரியும். எப்போ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டேன்? ஓகே. அப்போ நம்ம பெற்றுக்கொள்வது வந்து சரியான ஒரு இக்னோரன்ஸ், ஒழுங்கான இது கூட இருக்காது. ஆனா எப்படி என் மனசோட உணர்ந்து நான் கேட்கிறேனோ, உணர்ந்து இப்ப இயேசு கிறிஸ்துவை நம்புறேனோ, அப்புறம் தான் நான் தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறேன். ஓகேவா? 2வது என்னன்னா, ஆட்கொள்ளப்படுதல். ஒண்ணு வந்து பெற்றுக்கொள்ளுதல். இன்னொன்னு தூய ஆவியாரின் வழியாக ஆட்கொள்ளப்படுதல். ஆட்கொள்ளப்படுதல் வந்து இன்ஃபில்லிங். அது எதற்குனா, அவருடைய வேலையை செய்வதற்கு. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுதல்ன்றது அவர் நமக்கு நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடுத்து, கெட்டது எல்லாத்தையும் வெளிய எடுத்து போடுகிறார். ஆட்கொள்ளப்படும்போது அவர் நம்மளை ஆட்கொண்டு, அவர் என்னென்ன செய்யணுமோ நன்மூலியமாக அவர் வந்து செய்ய வைக்கிறார். அதுதான் அடுத்த லைன்ல சொல்றாங்க. தூய ஆவியானவரின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கினர். ஆட்கொள்ளப்பட்ட பிறகு தூய ஆவியானவரின் தூண்டுதல் அவர்களுக்கு வந்தது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க? எல்லாம் பேசத் தொடங்குறாங்க. இதுவரைக்கும் பயந்து நடுங்கிட்டு இருந்த ஆ சீடர்கள், இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை தரமே மாறிப்போச்சு. எதற்குமே பயப்படல. கடவுளுடைய நீதி நெறிகளை கடைப்பிடிக்கவும், கடவுளைப் பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. மாறாக பரிசேயர், சதுசேயரை எதிர்த்து கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? 4ல பார்ப்போம் அத பத்தி. 4ல என்ன நடக்கும்னா, க யோவானும், பேதுருவும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த மு முடக்கமா தான நடக்க வைக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க நடக்குது. 7வது பாருங்க. ஓகே 6லேருந்து படிப்போம். அவர்கள் தலைமை குருவான அன்னாவும், கயப்பா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். பாருங்க. அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசிரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலம் அடைந்து
நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கற்கிறவர்களுக்காகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மை மூலைக்கல்லாக விளங்குகிறார். இவரால் இன்றி எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமான வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. அப்ப பாருங்க, 13வது வசனத்தை பாருங்க. பேதுருவும் யோவானும் கல்வியற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தினர் அறிந்திருந்ததால் அவர்கள் துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். பாத்தீங்களா? அவங்களுடைய தூய ஆவியானவர்ல ஆட்கொள்ளப்பட்டு என்ன என்ன பேசணுன்றத தூய ஆவியானவர் அந்த இடத்துல வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஓகேவா? லூக் 12:12 நினைக்கிறேன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12:12 பார்ப்போம். ஏனெனில் நீங்க பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார். இப்போ நான் ப்ரீச்சிங் பண்றோம். நாங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்றது கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஆனா ஒரு சில இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, நாங்க வச்சிருக்க அந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் எடுத்து வேற ஸ்கிரிப்சர்ஸ்க்குலாம் போகும். அது எப்படின்னா, இப்போ இந்த சொன்ன மாரி தான். எந்த நேரத்துல என்ன பேசணும்? அதை தூய ஆவியானவர் அந்நேரத்தில் நமக்கு கற்றுத் தருவார். அவரை நம்மை ஆட்கொண்ட பிறகு நம்மை தூண்டிவிட்டு நம்ம அனைவரையும் கடவுளின் வார்த்தைகளை பேச வைப்பார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுதான் இங்க எசேக்கியேல்ல சொல்றாரு, என்னுடைய நீதி நெறிகளையும் கடைபிடிக்க அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எசேக்கியேல்ல சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம எசேயா 28ல நாம் படிச்சோம். புரியாத அறியாத பாஷையினாலும் கடவுள் அவர்களுக்கு கத்துக் கொடுப்பார். இப்ப என்ன பண்றார்? கடவுள் வந்து பரிசேயர்களுக்கு கத்துக் கொடுக்கிறார். என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஆனா என்னன்னா என்னன்னா என்ன இது பண்றான்னா, வியப்படைகிறார்கள் இவர்களை பேச்சு கேட்டு. ஏன்னா இவ்வளவு நாள் மறைஞ்சிட்டு இருந்தவங்க எங்க இருந்து இவ்வளவு பேர் வந்தாங்க? திடீர்னு இப்படி வந்து பேசுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு வியப்பு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 திருத்தூதர்கள் பணி 7. அதாவது ஸ்தோவான் இருக்கார்ல, ஸ்டீஃபன், அவருடைய கடைசி இது 50லேருந்து படிப்போம். இவை அனைத்தும் கைகளை உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர். ஓகே, அதாவது முடிக்கிறார். அப்புறம் சொல்றவன், திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும், செவி ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையர் போல் நீங்களும் தூய ஆவியானவரை எப்போதும் எதிர்க்காதீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுள் தூதர்கள் வழியாக தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரே தூய ஆவியானவரின் வல்லமை நிறைவாய் பெற்று, யாரு? ஸ்தோவான். பாருங்க, அவரே தூய ஆவியானவரின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம்
ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தோவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் பணியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இதுவும் தூய ஆவியானவருடைய செயல்தான். அந்த இடத்துலயும் பாருங்களேன், கடவுளுடைய வார்த்தைய தெளிவா கடைப்பிடிக்கிறார். அவங்கள சபிக்காம, அவங்கள எதையும் திட்டாம, அவர் என்ன பண்றார், இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவரோட செயல் தான். இப்போ நமக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைல நாம இருக்கிறோம். என்ன பேசணும்னு தெரியல. அந்த இடத்துல நாம தூய ஆவியானவருடைய அ தூய ஆவியானவர நாம நாடணும். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இந்த 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 சீடர்களுடைய வாழ்க்கை தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. எல்லாரும் பேதுரு பேதுரு சரி, சவுலும் சரி, எல்லாரையும் குணப்படுத்துறாங்க. அ உ உ உயிர் இல்லாதவங்களுக்கு உயிர் குடுக்குறாரு. பிரைஸ் காட். நெறைய விஷயம் நாம கேள்விப்படுறோம். பேதுருவினுடைய அந்த நிழலிலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்று நெறைய பேர அநேகர குணப்படுத்தியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பவுலுடைய அந்த கர்ச்சீஃப் ம அத வச்சு அத தொட்ட பிறகு என்ன பண்றாங்க, பிணியாளர்கள் எல்லாம் சுகமடைந்தார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்னு பார்த்தீங்கன்னா, தூய ஆவியானவர் வழியா மட்டும் தான். ஆ ஆக்ட்ஸ் திருத்தூதர் நாம அங்க போமாட்டோம். திருத்தூதர்கள் 10:44ல பேதுரு பேசிக் கொண்டிருக்கும்போது, தூய ஆவியானவர் என்ன பண்றாரு, அங்க இருந்தவர்கள் மேல் விழுந்து அவர்களை எல்லோரையும் அ அந்நிய பாஷையில் பேச வைக்கிறார். அதே மாரி பவுலும் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, கைய வைப்பாரு. அந்த தூய ஆவியானவர்கள் மேல சேர்ந்து அவர் என்ன பண்றாரு, அவர்களும் அவர்களையும் ஆட்கொண்டு அந்நிய பாஷையில பேச வைப்பார். இப்போ இது எல்லாமே இதுதான் கடவுள் சொன்ன அந்த நெறிமுறைகள், நீதி நெறிகள். இதை கடைபிடிக்க இவ்வளோ காலம் வரைக்கும் திருத்தூதர்கள், அதாவது சீடர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள், தூய ஆவியானவரை பெற்ற பிறகு அவங்களுடைய வாழ்க்கை தரமே முற்றுமாக மாறிற்று. இப்போ இன்னொரு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 7ல முடிஞ்சதா? அடுத்தது 8ல என்ன சொல்றாரு பார்ப்போம். ஸ்தோவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபையை பெரும் இன்னலுக்குள்ளாக்கியது. திருத்தூதர்களைத் தவிர மற்ற அனைவரும் யூதேயா, சமேரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டுப் போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தோவான் அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்துக் கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். ஒரு இடத்துல சவுல் என்ன பண்றாரு, எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில்ல அடைக்கிறாரு. அதுல இருந்து எஸ்கேப் ஆனவங்க, எப்பா நம்ம எஸ்கேப் ஆனா போதும்ப்பான்ற ஒரு இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்றாங்க, நற்செய்தியை அறிவித்து வந்தானாம். இதெல்லாம் எப்படி தூய ஆவியானவருடைய செயல்பாடு. ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்க சைலண்டா இருப்பாங்க பார்த்தா, அதாவது சொல்லுவாங்கல்ல, இவன் இவன் இங்க பிரச்சனை பண்றனால தான் நான் அங்க போயிட்டு சைலண்டா விட்டோம். ஆனா அங்கேயும் போய் பிரச்சனை பண்றான்னா, இவன் என்ன பண்றது? அந்த மாரி தான். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். ஓகேவா? அப்புறம் என்ன நடக்குதுன்னா, பிலிப்பை தூய ஆவியானவர் ஏற்றி ஆட்கொண்டு, அவருக்கு என்ன அறிவுரை கூறுகிறார்ன்னு பாருங்க.
ஓகே. இப்ப 26. பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், "நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கிப் போ" என்றார். அது ஒரு மா பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டுப் போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி விட்டுத் திரும்பிச் சென்று கொண்டிருந்தனர். அவர் ஒரு அலி. எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசேயாவின் இறைவாக்கு நூலைப் படித்துக் கொண்டிருந்தார். இப்ப பாருங்க. தூய ஆவியானவர் பிலிப்பிடம், "நீ அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனுடன் கூடவே போ." இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசேயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதைக் கேட்டு, "நீர் வாசிப்பதின் பொருள் உமக்குத் தெரிகின்றதா?" என்று கேட்டார். அதற்கு அவர், "யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்?" என்று கூறி தேரில் ஏறித் தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதியில் பின்வருமாறு அடிப்பதற்கும் இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, அது இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஓகே. இதுல என்னன்னா 29ல பாருங்க, "நீ அந்த தேரை நோக்கி சென்று அதனுடன் கூட போ." அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும். தூய ஆவியானவர் பிலிப்புக்கு என்னெல்லாம் சொல்லி அந்த 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 நபர வந்து என்ன பண்றாரு? அ பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் வழியாக அவர வந்து அ அவருக்கு வந்து பேப்டிசம் அந்த ஞானஸ்நானத்தை அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து தூய ஆவியானவருடைய வல்லமை தான். இவ்வளவு செய்த தூய ஆவியானவர் நமக்கும் நிறைய விஷயங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். நமக்காகவும் நிறைய விஷயங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா, நாம அ ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதான் நாம கேட்க வேண்டிய நமக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம எபி எபி தெசலோனியன்ஸ்லயும், எபிசேயர்லயும் படிக்கிறோம். தூய ஆவியானவரை நாம் தூய ஆவியானவருக்கு விரோதமாக நாம் எதையும் செய்யக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து டோன்ட் குவென்ச் ஆர் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக செய்யும் பாவம் அபாயகரமானது. அதாவது என்னன்னா, இந்த அவர நம்பாம இருக்கிறது தெரியுமா? இன்னும் சில பேர் வந்து நம்பாமயே இருப்பாங்க. தூய ஆவியானவரா? ஓகே. அன்னைக்கு கூட நான் ஒரு 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 ஹவுஸ் விசிட்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டுருக்கும்போது, "ஏன் இப்போ காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு. ஏன் எல்லாம் தூய ஆவியானவர், தூய ஆவியானவர்ன்னு சொல்றீங்க? ஏன் அவர் இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டாரா?" அப்படின்ற ஒரு கேள்வி. நான் தெளிவா அவர்களுக்கு சொன்னேன். என்னன்னா, இப்போ இதுதான் வந்து பைபிள்ல சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அ யோவான் 14ல சொல்றாரு, "நான் மேல போயிட்டு உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் என்னென்னலாம் செய்வார்ன்றத உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறார்." இப்போ இருக்கிற காலகட்டத்தில தூய ஆவியானவர் வழியாக நாம் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவரே நமக்கு எல்லா வல்லமையும், தூண்டுதலையும் கொடுத்து நம்மை ஒரு முழு கிறிஸ்துவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். சொன்னோனே அவருக்கு ஒரே இது ஒண்ணும் ஆனா அகெயின்ஸ்ட்டா. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது தூய ஆவியானவர் தான் எல்லாம் செய்றாருன்ட்டு. அப்போ வந்து நான் ஒரு இந்த பைபிள இந்த வசனத்த காட்டினேன். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யும் பாவம், அதாவது அவர் சொன்னத செய்யாம இருக்கிறதுக்கு வந்து பயங்கரமான அந்த பாவம் மன்னிக்கவே பட முடியாதுன்னு சொன்னோனே அவரு கொஞ்சம் பயந்துட்டாரு. பிரைஸ் காட். அப்போ இன்னும் தெளிவா ஒரு விளக்கத்த சொன்னேன். அதாவது இங்க என்ன சொல்றான்னா, தூய ஆவியானவர நம்பாதது தான் இருக்கிறதே பெரிய பாவம். அன்பிலீஃப். அதாவது என்னன்னா, அவரு வந்து எப்படி சொல்றாருன்னா, அ தூய ஆவியானவர் வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. அந்த மாரி. அதுதான் அதாவது அவருடைய அ அவர் உங்களுக்கு உணர்த்துறாரு. அத புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அப்படியே விட்டுறணும். அவர பத்தி இது பண்ணக்கூடாது. அவரு வந்து நல்லவங்களுக்கு தான் வருவாரு, கெட்டவங்களுக்கு வரமாட்டாரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிரேஸ் காட். நெறைய பேர் இந்த டங்ஸ்ல பேசுறதுக்கே ஒரு மாரி யோசிப்பாங்க. ஓ! இதா? இது வந்து இது வந்து
பிப்ளிக்கலே கிடையாது. இது வந்து சும்மா ஒரு தீய ஆவிய வச்சு இதெல்லாம் பண்றது. இதெல்லாம் வந்து அதாவது நீங்க பேசலன்னா விட்டுருங்க. அது அது அதுக்கு கடவுள் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஆனா, இது வந்து தீய ஆவியோட இது, அது அப்படின்ட்டு விமர்சிப்பது ரொம்ப தப்பு. நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாத்தையும் தருபவர் தூய ஆவியானவர் தான். அவருடைய வேலைகள எங்க பார்க்கலான்னா, ஆ லூக்காஸ் நற்செய்தியில பார்க்கலாம். அப்புறம் வந்து திருத்தூதர் பணிகள பார்க்கலாம். இது 2 எழுதுனது வந்து லூக்காஸ் தான். அவரோட தூய ஆவியானவருடைய செயல் யோவான்லயும் வந்து சொல்லப்படுகிறது. தூய ஆவியானவர் பத்தி சொல்லப்படுகிறது. இந்த 3 இடத்துலயும் வந்து தூய ஆவியானவரோட செயல்பாட்ட நாம வந்து நெறைய பார்க்கலாம். பிரைஸ் காட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம கூப்பிடுற வரைக்கும் தூய ஆவியானவர் நமக்கு எதையும் செய்ய மாட்டார். பிரைஸ் காட். அவர் நம்மளுடைய கட்டளைகளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கூப்பிட மாட்டாங்களா? என்னைய கூப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டார்களா? அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாள் கணக்குல இல்ல, மாத கணக்குல இல்ல, வருட கணக்குல. இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா 35, 36 வயசு வரைக்கும் தூய ஆவியானவர்னா, ஒரு கடவுள், ஒரு கடவுள்ன்னு தெரியும். ஆனா ரொம்ப டீப்பாலாம் தெரியாது. தூய ஆவியானவர், பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே அவ்வளோதான். அதுவரைக்கும் தான் தெரியும். ஹோலி ட்ரினிட்டில அவர் ஒரு காட். அவர் எங்க தொடக்கத்துல எங்க இருந்தாரு? அதுக்கப்புறம் என்னென்ன செயல் செய்து கொண்டாரு? அது எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா, படிக்க நான் என்னத்த புரிஞ்சு கொண்டேன் என்றால், நான் செய்கிற நல்லது நான் செய்கிற அனைத்து நல்ல செயல்களுமே தூய ஆவியானவரின் ஆட்கொள்ளலால் செய்கின்ற செயல்கள் என்றத நான் புரிஞ்சுகிட்டேன். பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அதுக்கப்புறம் நான் வந்து தூய ஆவியானவருடைய துணையை நாடி, அவருடைய அ அ வல்லமையை பெற்றுக்கொண்டு, அதற்கப்புறம் நான் வந்து அவருடைய எனக்குள்ள இருக்கிறார்ன்றத நான் உணர்ந்தேன். இப்போ இந்த இந்த ஆவியானவர் இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார்ன்றது எல்லாம் தெரியும். அவர் பிரசன்னத்த நாம எப்போ உணர்வோன்றா எ என் எ சொன்னா, நாம எப்போதுமே கடவுள் இயேசுவை மகிமைப்படுத்தியே கொண்டு இருப்போம். எப்பொழுதும் கடவுளையும், இயேசுவையும் உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? அப்போ நம்ம தூய ஆவியானவரோட பிரசன்னத்துல இருக்கணும்னா, எந்நேரமும் நாம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரையும், இயேசு கிறிஸ்துவையும் உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்போம். அதாவது என்னுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாத்துக்குமே கடவுள் தான் காரணம். இயேசு கிறிஸ்து தான் காரணம். தூய ஆவியானவர் வழியா தான் எல்லாத்தையும் செய்றேன்றத நான் என்னன்னா, உயர்த்தி பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், என் வாழ்க்கையில நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன், எப்படிலாம் இருந்தேன். ஆ நான் இவ்வளோ நல்ல விஷயம் செய்றதா இருந்தா, அது என்னால சத்தியமா முடியாது. மாறாக அது எல்லாமே தூய ஆவியானவருடைய செயல் தான் அப்படின்ட்டு. இப்போ இப்போ ஆக்சுவலா நேத்து நம்ம கிளாஸ் எடுக்கலல்ல. ஒரு ஒரு ஃபியூனரலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. "எப்படி திடீர்ன்ட்டு நீ இப்படி மாறிட்ட? என்ன விஷயம்?" எப்படி மாறுனேன்னு கேட்டீன்னா, அ அது வந்து அதெல்லாம் தெரியாது. தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு, இயேசு கிறிஸ்துவோடைய செயலால மட்டும் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய டெஸ்டிமனிய நான் அங்க வந்து சொன்னேன். பிரைஸ் காட். அப்போ ஒவ்வொரு டைம்லயும் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கெட்டது எனக்கு வந்தாலும் என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து எனக்கு ஏதாவது நல்லதா மாத்துறாரு. எல்லாமே அவருக்கு என்னுடைய புகழ் எல்லாமே அவருக்கு தான். இப்ப நான் ஒரு இடத்துல போய் டீச்சிங் சொல்றேன்னா, உங்களுடைய டீச்சிங் நல்லா இருந்ததுன்னா, அதுக்கு தூய ஆவியானவர் தான் காரணம். இப்போ நம்ம இப்போ நமக்கு திருப்பைபிள் என்ன சொல்லிக் குடுக்குதுன்னா, நாம் அனைவரும் தூய ஆவியானவரை அறிந்து, அவருடன் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு உறவுல இருக்க முடியும்ன்றத வந்து நமக்கு வந்து இந்த திருவிவிலியம் உணர்த்துகிறது. தூய ஆவியானவர் பேசினார்ன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எதையுமே அவருடைய சொந்த நாம வந்து அதாவது நல்லா பேசிட்டு இருப்போம்.
திடீர்னு பார்த்தீங்கன்னா டாபிக் டைவர்ட் ஆகி அப்படியே சொந்த கதைக்கு போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நல்ல வேர்ட் ஆஃப் காட தான் பற்றி பேசிட்டு இருப்போம். திடீர்னு என்னன்னா நம்மளே அறியாம ஒரு எங்களே அறியாம ஒரு ஒரு தேவையில்லாத உலகளாவிய டாபிக்கை பற்றி போயிட்டு இருப்போம். ஆனா தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் வந்து கடவுளை பற்றியும், இயேசுவை பற்றியும் தான் பேசுவார். வேற எதை பத்தியும் பேச மாட்டார். அப்போ நம்ம இயேசுவை பத்தியும், கடவுளை பற்றியும் அறியணும். கடவுளோட பற்றி அறியணும்னா, பைபிள் திருவிவிலியத்துல தான் அவரை பத்தி அறியறதற்கான முழு விஷயமும் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ அந்த திருவிவிலியத்துல நாம என்ன படிக்க போறோம்? அதோடைய உள்ள இருக்கிறது என்ன அது? அந்த மறைந்திருப்பது என்ன? மறைபொருளா என்னன்றது உணர்த்துறது தூய ஆவியானவர். நம்மளுக்கு எது நல்லது, எது கெட்டது என்று தெளிவா சொல்லிக் கொடுக்கிறது தூய ஆவியானவர். அது மட்டும் இல்லாம, நல்லதையே தேர்ந்தெடுக்க சொல்லுவதும் தூய ஆவியானவர் தான். நான் ஒரு காலகட்டத்தில கடவுளை பற்றி தப்பா நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னன்னா, கடவுள் ரொம்ப ரொம்ப கடினமானவர். தப்பு பண்ணா நம்மள தண்டிக்கிறார். அததான் அப்படிதான் எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இஸ்ராயல் மக்கள பாரு என்ன எப்படி சொல்லிக் குடுத்தாங்கன்னா, அவங்க பாவம் பண்ணாங்க. அதனால கடவுள் அவங்கள தண்டித்தாரு. அதான் உண்மையா? அ இவங்க இந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. அதனால தான் அவங்கள தண்டித்தாரு அப்படின்ட்டு. இப்படிலாம் மாத்தி மாத்தி சொல்லிக் குடுத்தாங்க. அவங்களும் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. அவங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க எனக்கும் சொல்லிக் குடுத்தத தப்பா சொல்லிக் குடுத்துட்டாங்க. நான் என்னோட சிந்தனையில என்ன நெனச்சிருந்தேன், கடவுள் ஒரு பெரிய ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட். அவர் என்ன தப்பு செஞ்சாலும் உடனே இது பண்ணிருவாரு அப்டின்ட்டு. நம்மள தண்டிச்சுருவார் அப்டின்னு. பார்த்தா ஆக்சுவலா அது தப்பு. அது தப்பான ஒரு அதுதான் நம்ம நம்ம என்ன தெரிஞ்சுருதோ, அத கரெக்ட்டா சொல்லிக் குடுக்கணும். நான் ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிக் குடுத்தேன்னா, அது வந்து இங்க இருக்கிற அனைவருக்குமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். தெரியலன்னா விட்டுறணும். இது எனக்கு தெரியாது. நான் வந்து படிச்சுட்டு வேணா உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். தெரியாதத சொல்லக்கூடாது. ஸோ அவங்க தப்பா புரிஞ்சுக்காம எனக்கும் ஒரு தப்பான ஒரு சிந்தனைய குடுத்து, தூய கடவுளை பற்றி தப்பான ஒரு சிந்தனை நான் எப்போ அத கண்டுபிடிச்சேன்னா, பிரதர் ஜான்சன் டீச் பண்ணும்போது தான் அத கண்டுபிடிச்சேன். அத ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. அப்ப எதற்கு இஸ்ராயல் மக்கள வந்து அவர் வந்து தண்டிக்கணும்? அதாவது அவர் தண்டிக்கல. அதாவது அவருடைய ரூல் அதான். என்னன்னா, என் நியமங்களபடி கேட்டு அதன்படி நடந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம். என் நியமங்களை கேட்டு அதன்படி நடக்காவிட்டால் ஒ உங்களுக்கு கர்ஸ் சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் புக்ல எழுதியிருக்கு. கடவுள் சொன்னத யார் அவரே அவரே நெனச்சாலும் மாத்த முடியாது. பிரைஸ் காட். இப்போ ஒருத்தர் வந்து அ ஏன்ற ஒருத்தங்க எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து சுகர் அஃபெக்ட் ஆகி அந்த கேங்க்ரீன் வந்து ஒரு கால் ரொம்ப வீக்கமாயி ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. ஆனா ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. உடனே அந்த டாக்டர் என்ன பண்றாரு, பார்த்துட்டு ஒரு ஸ்கேன்லாம் எடுத்துட்டு சொல்றாரு, "இல்ல, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இந்த கால்ல ஒரு மேல் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு பரவி இருக்கு. இத விட்டீங்கன்னா, ஆ ரொம்ப டேஞ்சர். நாம என்ன பண்ணலாம், இதுலேருந்து கால வெட்டிடலான்ட்டு. இதுலேருந்து ஆம்பியூட் பண்ணிடலாம் அப்படின்னு வெட்டிடலாம். அப்போ வந்து நிம்மதியா இருக்கலாம்" அப்படின்னு. அப்போ வந்து டாக்டர் வந்து ரொம்ப டஃப்பான ஆளா? அவர் ஏன் இந்த மாரி கால வெட்ட சொல்றாரு? ஏன்னா, அந்த கேங்க்ரேன் ஆனது இவ்வளோ தூரம் பரவி இருக்கு. இன்னும் மேல போச்சுன்னா, அந்த அந்த மனிதருடைய உயிருக்கு ஆபத்து. அதனால நம்ம இங்கேயே கட் பண்ணிட்டு இது பண்ணினோம்னா, இவங்க இன்னும் ஒரு 60 வருஷமோ, 70 வருஷமோ, 80 வருஷமோ இன்னும் அதுபடி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் எ க ப கடவுளாகிய பிதாவும் செய்றாரு. என்னன்னா, அவங்க இஸ்ராயல் மக்கள் ஏன் தப்பு செஞ்சு அவங்கள தனியா விலக்கி கூட்டு போறார்ன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது தூயவராக வரணும். எந்த பாவமும் இல்லாதவரா உள்ள வரணும். அதுதான் அப்ப வந்தா தான் நம்மளுக்கு மீட்பு. அதுக்கப்புறம் வந்து அவர் எதுவுமே சொல்லல. யார் எப்படினாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அந்த 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 இதே கிடையாது. ஆனா, அதற்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ராயல் மக்களோட தான் சேருவார்கள். அப்போ இதெல்லாம் பற்றி நாம அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவரை நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
யோவான் 15:26. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்த உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னைப் பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். தூய ஆவியார் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவ பற்றி சான்று பகர்வார். நாமும் அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய சான்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்குதே தவிர வேற எதுவுமே இல்லை. ஓகே, அதேதான் லூக்கா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் 4:18-19. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பாருங்க, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இதை நம்மளுக்கு பர்சனலா மாத்திக்கலாம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. I have the spirit of the Lord is upon me, in me. He has anointed me. அருள் பொழிவுனா anointed. He has anointed me. எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும். ஏழைகள்னா யார் ஏழைகள்? இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் ஏழைகள் கிடையாது. ஏழைகள் என்றது இங்க பொறுத்த வரைக்கும் ஏழைகள் என்றது கடவுளுடைய வார்த்தையை தெரியாத அனைவரும் ஏழைகள். கடவுளை அறியாதவர்களும் ஏழைகள். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க தான் நாம இன்று இங்கு இருக்கிறோம். அதற்காக தான் தூய ஆவியானவர் நம்மிடம் இறங்கி வந்துள்ளார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். நான் இந்த ஏழைகள் நினைக்கும் போது நான் யோசிச்சேன், ஓகே, தெருவோரம் இருக்காங்க, காசு இல்லாமல் இருக்காங்க போல, அவங்களுக்குலாம் நற்செய்தி சொல்லணும் போலன்ட்டு. அப்புறம் தான் அவங்க சிஸ்டர் ஜோஸ்லின் டீச் பண்ணும்போது, ஓ, இந்த ஏழைகள்ன்றது என்னையே தான் குறிக்குது. இவ்வளோ நாள் நானும் ஏழையாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கும் கடவுளை பற்றி ஒன்றும் தெரியாது, அவருடைய நெறிமுறைகள் எதையுமே தெரியாது. நானும் இல்லை, நான் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லிட்டேன். அது போய் எனக்கு நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. இப்போ என்னோட வேலை என்ன? அதே மாதிரி ஆண்டவர் என்னையும் அருள் பொழிவு செய்துள்ளார், என்னையும் மாட்கொண்டுள்ளார். தூய ஆவியானவர் வழியாக என்னையும் மாட்கொண்டு நற்செய்தியை அறிவிக்கவும், தெரியாதவங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர். சிறைப்பட்டோர்னா யாருன்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவல் 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 பிரிசன் அப்படின்னு சொல்லலாம். விடுதலை அடைவர். அப்போ இந்த நற்செய்தியை ஏழைகளுக்கு அறிவித்திட்ட பிறகு சிறைப்பட்டோருக்கு எப்படி விடுதலை அடைவார்கள் என்று பார்த்தீங்கன்னா நற்செய்தியை வழியாக. பார்வையற்றோர் பார்வை பெறுவர். பார்வையற்றோர் பார்வை பெறுவர். ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அகக்கண்கள் ஒளிவூட்ட பெறுபவனாக. தூய ஆவியானவர் வழியாக நாம் பவுல் அடிகளார் பிரேயர் பண்ணுவார். ஓப்பன் த ஸ்பிரிச்சுவல் ஐஸ், கிவ் ஹிம் தி விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணுவார். இது ஸ்பிரிச்சுவலாகவும் வரும். பார்வை இல்லாதவர்களும் பார்வை பெறுறதுக்கு கடவுளுடைய வார்த்தை மூலியமாக வருகிறது. என முழக்கிடும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்துமானை முழக்கிடும் அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். நம்மளுடைய வேலை அதுதான். கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு புரிஞ்சு அதை சொல்ல வேணும். அதுதான் நமக்கு. அதனால தான் நம்மைய கடவுள் அனுப்பியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதற்காக தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டுள்ளோம்? அவர் அதாவது நம்ம ரோமர் 5:5 பார்க்கலாம். முதலாவது ஆவியானவர் என்ன பண்றார்? நமக்கு அந்த அகாப்பே லவ், அந்த அன்பை நமக்கு ஊற்றுகிறார். அந்த அன்பின் மூலியமாக நம்ம எதெல்லாம் செய்ய முடியலையோ அதையெல்லாம் நம்மளால செய்ய முடியும். இது வரைக்குமே ஒருத்தரை மன்னிக்க முடியலையா? கடவுளுடைய அன்பை வச்சு அவர் மன்னிக்க முடியும். இவங்க கூட பேச முடியல, விரோதமா இருக்குதா? கடவுள் அன்பின் மூலியமாக அவரை
விரோதியா பார்க்காம நண்பனா பார்க்க முடியும். யாரெல்லாம் உங்களால வெறுத்து அவங்க கூட சேர்ந்து எது பண்ண முடியலையோ, அது எல்லாமே கடவுளுடைய அன்பின் மூலியமாக நம்ம வந்து செயல்படலாம். அதுதான் தூய ஆவியானவருடைய வேலை. அப்போ தூய ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது? முதலாவது நம்மை சரிப்படுத்தவும், அடுத்தது நம் வழியாக மற்றவர்களுக்கு கடவுள் செய்த அருள் அடையாளங்களை அவர்களுக்கு தெரிவிக்கவும். இப்போ எதற்காக இந்த ப்ரீச்சிங்லாம் நடக்குது? கடவுள் எங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சாங்க, நிறைய விஷயம் செஞ்சுட்டு வராரு. இது வந்து எங்களுக்கு மட்டும் அல்லாம உங்களுக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்றோம்? உங்களுக்கு அந்த அறிவு தன்மையை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்க அதை பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி காணும்போது, நீங்க அதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னா, மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். இதுதான் இது பண்ணா நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பா உண்டு. நான் இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியா வெளிய வந்துட்டேன். உங்களுக்கு வேணுமா? இத ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதுதான் நான் இன்னைக்கு கொடுக்க வந்த ஒரு செய்தி. நாம இத இன்னும் 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 ஆழமாக அடுத்தடுத்து வரும் வகுப்புல தூய ஆவியானவர்னா யாரு? அவர் எப்படி நமக்குள்ள வராரு? என்ன என்னெல்லாம் செய்வார்ன்றத வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? அப்ப நான் யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ண முடியுமா? நன்றி ரிச்சர்ட். சிஸ்டர் ஜூடி பண்றீங்களா? பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ம். அன்பின் பரலோக தந்தையே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் கொண்ட பேர் அன்பினால் அப்பா எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த அழைப்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அழைப்பின் மூலம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி அறிந்து எங்களை ஆண்டவரை நாங்கள் புதுப்பிப்பதற்காக இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிந்து கொள்வதை எங்கள் வாழ்வில் நாங்கள் செயல்படுத்தவும், அதன் மூலம் பிறருக்கு நாங்கள் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு நீர் அந்த ஞானத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த இறை வார்த்தையின் மூலம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்று தருவதற்காக நன்றி. எங்கள் வாழ்வில் நாங்கள் மாற்றங்களை காண்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் தூய ஆவியினால் வழி நடத்தப்படுவதை எங்கள் வாழ்வில் நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்காக கண்கள், எங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்வு எத்தகைய மாற்றம் பெற்றுள்ளது என்று நாங்களே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு நாலு வகுப்புகளும் இந்த இறை வார்த்தையினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது வரங்கள், கொடைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எழுந்துள்ள மாற்றங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என்னமாக நாங்கள் அதிகமாக ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாக, நாங்கள் அதை பிறர் வாழ்விலும் ஆண்டவரை கொடுக்கக்கூடியவர்களாக, நற்செய்தியை கொண்டு செல்லக்கூடியவர்களாக எங்களை ஒரு மாற்றம் பிடிக்க ஆண்டவரை இந்த நேரத்துல அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆமென். Thank you Jesus. Thank you sister. சரி, நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் God bless you all. Thank you.